நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. நான் வந்து சாப்பாடுக்காக வேண்டிய வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா விஜய் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. காவேரி திருப்பி பார்க்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னோனே, உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன் காவேரி. நீ வீட்ல இல்லாம ரொம்ப பதறியே போயிட்டேன். நீ வீட்ல இல்லாம இருக்கவே முடியல. நீ இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன் காவேரி அப்படின்னோனே, அப்படியே வந்து காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நிஜமா தான் சொல்றேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. ஆனா உண்மை இதுதான். நீ இல்லாம இருக்க முடியாது காவேரி. தயவு செய்து இந்த மாரி இன்னொரு வாட்டி பண்ணவே பண்ணாத. என்ன விட்டு வரணும்னு நீ நினைக்கவே கூடாது. புரியுதா? அப்படின்னோனே, நீங்க தானங்க போன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நான் சொன்னா நீ போயிடுவியா? அதெல்லாம் இனிமேட்டு பண்ணக்கூடாது. புரியுதா? சரி இப்ப போய் சாப்பாடு பண்ணு அப்படின்னோனே, சந்தோஷம் காவேரிக்கு தாங்கவே முடியல. அப்படியே ஓடி வராங்க, துள்ளி குதிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்த அடங்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நெனச்சு நெனச்சு பார்த்தா அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே தன்னோட மனசோட காதல வந்து அப்படியே வந்து சொல்ற மாதிரி அவ்ளோ ஃபீலிங்கா இருக்கு அவங்களுக்கு. அப்ப அவரு என்ன விரும்புறாரா? நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ என்ன அவரு விரும்புறாரு. அவர் மனசுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷமா வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ அழகா வந்து விஜய நினைச்சு வந்து சந்தோஷமா சமைச்சிடுறாங்க. போய் பார்க்குறாங்க விஜய் வந்து அசதியா தூங்கிட்டு இருக்காரு. எழுந்திருக்கேன் சாப்பிடலாம் அப்படின்னோனே, நீயா சமைச்ச? ஏங்க நான் வீட்ல சமைச்சேன் எவ்வளோ சூப்பரா இருந்தது நீங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னோனே, ஆமா ஆமா அன்னைக்கு நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கும் சூப்பரா தான் இருக்கும். வாங்க அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே. அப்புறம் என்னென்ன செஞ்சிருக்க? நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. பரவால்ல காவிரி இவ்ளோ சூப்பரா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ்ளோ டேஸ்ட்டா சமைக்க தெரியும்னு சொல்லவே சொல்லல அப்படின்றாரு. உடனே வந்து இங்க பாருங்க, அன்பு அதிகமா இருக்கும்போது சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னோனே, அப்படியே காவேரி விஜய் வந்து தன்ன மறந்து பார்க்குறாரு. காவேரி விஜய் அப்படி பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்ன மறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து குமரன் வந்து ஃபோன் எடுத்துட்டு என்னம்மா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாடா இங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நீ வந்தே தீரணும். நீ இன்னும் கிளம்பலையாடா? நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன்? ஐயோ! என்னம்மா நீ இப்படி திடீர்னு சொல்ற? திடீர்னு சொன்னேனா? நேத்து தானடா சொன்னேன் உன்கிட்ட அவ்ளோ படிச்சு சொல்லி கூட நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்க. இங்க அவ்வளோதான்டா இருக்கவே முடியாதுடா. அவன் பெரிய பிரச்சனை பண்றான். நான் தான் சொன்னேன்ல அவன் ஆளுங்களலாம் கூட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்றான்டா. சீக்கிரம் கிளம்பி வர போறியா இல்லையா? அப்புறம் நீ அம்மாவ மறந்துட வேண்டியதா அப்படின்றாங்க. சரிம்மா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னோனே, கங்கா கிட்ட சொல்றாரு. இந்த மாரி நடந்த விஷயத்தெல்லாம். என்னங்க நீங்க இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. நான் அதான் சொன்னேன்ல அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கன்னு. ஆனா இவ்ளோ பிரச்சனை நீங்க சொல்லலையே. உடனே கிளம்பணும் கங்கா. நான் போயிட்டு அப்புறமா வந்துடுறேன். சீக்கிரமா கிளம்புறேன் அப்படின்னோனே, இல்லங்க நானும் வரேன். நீ எப்படி கங்கா? அங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. ஏங்க அத்தையெல்லாம் இல்லையா? அவங்கலாம் இருக்கும்போது எனக்கு என்னங்க இருக்கு? நானும் சமாளிச்சுடுவேன் அப்படின்னோனே, இல்ல கங்கா அங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா இருந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து பேச முடியலனா நான் பேசுவேன்ல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்கலாம் ரவுடி பசங்க. அவனுகிட்டலாம் பேச முடியாது. நீ வா நீ இரு கங்கா இங்கேயே. இல்ல நானும் தான் வருவேன். சரி கங்கா அப்ப வீட்ல சொல்லிட்டு போலாம் அப்படின்னோனே, நானும் வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க நர்மதா. இல்ல பிரச்சனை வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டைம்லலாம் நர்மதாலாம் கூட்டிட்டு போ முடியாது. அவளுக்கே உடம்பு சரியில்ல. அதனால நர்மதா பார்த்துக்க. இன்னொரு டைம் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வீட்ல எல்லாரும் பதட்டமா இருங்க. சரி பத்திரமா பார்த்து வந்து சூதனமா இருங்க. ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே விஜய் வந்து வெளிய கிளம்புறாரு. காவேரி எங்கன்னு கேட்குறாங்க. இல்ல சும்மா சுத்திட்டு வரலாம். நீ இந்த டைம்லலாம் சுத்த முடியாது. இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்குது. அப்படின்னா அப்போ மழையில் நனையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம் எனக்கும் மழையில் நனையது பிடிக்கும். ஆனா இப்ப நனைஞ்சா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தான் பிடிக்கும்னு சொல்றேல்ல காவேரி. அப்புறம் எதுக்கு உள்ளவே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே யோசிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே நனையிறாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கு மேல நனைஞ்சா அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஏற்கனவே கிளைமேட் அப்படி இருக்கு. உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து வந்து விஜயும் காவேரி வந்து டவல் எடுத்து தொடச்சுக்கிறாங்க. ரொம்ப நனைஞ்சிட்டியா? ஆமா. கை கால்லாம் உதறுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு விஜய். அப்படியே வந்து காவேரி வந்து அப்படியே தண்ணிய மறக்க